தேவனுக்கு உன் செல்வம் எப்படி இருக்குன்னு கேட்கறது இல்லை, உன்னுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்கறது இல்லை, உன் இருதயம் எப்படி இருக்கு. தாவீது ராஜாவுடைய இருதயத்தை பாருங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுக்கு அந்த மனுஷன் தன்னை அப்படியே அர்ப்பணித்திருந்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்னு சொன்னார். அந்த இருதயம் தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற தேவன் விரும்பல, பேரும் புகழும் அந்தஸ்தும் உடையது உலகம் எல்லாம் உன் பேரை தெரியத்தக்கவாறு சொல்ற மனுஷனா இருக்கிற தேவன் விரும்பல. என்ன நேசிக்கிறியா? எனக்கு உன் இருதயத்துல முதலிடம் இருக்குதா? முதலாவது வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடுறீங்க? ஆனால் அந்த தாவீது முதலாவது தேவனுடைய காரியங்களை தேடணும். அதனால தான் அந்த ஆலயம் கட்டும்போது பாருங்க, தனக்கென்று தன்னுடைய குடும்பத்துக்கென்று சேர்த்து வைத்ததான பொண்ணை வெள்ளி இந்த காரியங்களையும் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து மிகுதியாகி கொடுத்தார். முதலாவது அவருடைய இருதயத்தில் முதல்ல யாருக்கு இடம் இருந்துச்சுன்னா தனக்கு இல்லை, தன்னுடைய தேவனுக்கு. அந்த இருதயம் தேவனுக்கு பிடித்தது. ஏன் தேவன் சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்கள், உங்க நினைவுகள் எப்படி இருக்குமோ, உங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. இந்த மனுஷனை பார்த்து சொல்லுங்க, இவன் நல்லவன். அது காரணம் என்ன? அவனுடைய இருதயம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். காரணம் என்ன? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லு. ஒரு ஊற்று, அதில் தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அது குடிக்க முடியாத உப்பு தண்ணியா இருக்குமே, ஆனால் ஊற்றாக இருந்தாலும் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் அந்த ஜீவ ஊற்றானது நல்ல தண்ணியா இருக்குமே, ஆனால் குளிர்ந்த தண்ணியா இருக்குமே, ஆனால் ஜனங்கள் அதில் போய் பானம் பண்ணுவார். உங்களுடைய இருதயம் அதே போலதான். உங்களுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது ஜீவ ஊற்று என்று. அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. அர்த்தம் என்ன? உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள்வாய், ஆனால் அந்த இருதயத்திலிருந்து நல்ல யோசனைகள் வரும். அந்த நல்ல யோசனை இருக்கிறதுனாலே உன்னுடைய பார்வை சரியாக இருக்கும், செம்மையானதா இருக்கும். உன்னுடைய யோசனைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய கரத்தின் கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய நடைகள் பரிசுத்தமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த இருதயம் தான். அதனால தான் தேவன் சொல்கிறார், அந்த இருதயத்தை காத்துக்கொள், அந்த இருதயத்தை காத்துக்கொள், அந்த இருதயத்தை காத்துக்கொள். ஒருபடி மேல போய் ஏன் சொல்கிறார்? எல்லா காவலோடும். சாத்தான் மனுஷனை காட்டிலும் பலசாலி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பீர்களே, அவன் உள்ள போயிடுவான். அவனுடைய வேலையே அந்த இருதயத்தை டார்கெட் பண்றதான். உங்களுடைய இருதயத்தை அவன் எப்படியாவது சோதிச்சு அதுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விதைச்சி உங்களுக்கும் தேவனுக்கு இடையே உள்ளதான ஐக்கியத்தை உடைக்கிறதா உனக்கு வேலை. இது தேவன் அறிவார். மண்ணாகிய மனுஷன் பைபிளை எத்தனை தடவை வாசித்தாலும் எவ்வளவு சுவிசேஷம் கேட்டாலும் உணர்வு இருக்காது. அவனுக்கு என்ன, பார்த்துக்கிடலாம் பிற ஒன்றும் பார்க்க முடியாது. அவங்கள யார் நபர்? அவனுக்கு வேலையே என்ன? அந்த இருதயத்தை கெடுக்கிறது, அந்த இருதயத்தில் பொல்லாத யோசனைகளை போடுறது, அந்த இருதயத்தில் கசப்பான எண்ணங்களை போடுறது, அந்த இருதயத்தில் மன கடினம் உள்ளதான சிந்தனை உருவாகத்தக்கவாறு மன்னிக்க முடியாத தன்மைகளை உள்ள போடுறது, பொறாமையை விதைக்கிறது, எரிச்சலை விதைக்கிறது, பெருமையை விதைக்கிறது. இதான் அவனுடைய வேலை. காரணம் என்ன? அவைகள் எல்லாம் விதைத்து தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவை அப்படியே நீட்டி விட்டுரும்.